சரவாக் சீபுவின் ஜலான் வோங்சுன்காய் போக்குவரத்து சந்திப்பில் 6 வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய 24 வயது இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்றிரவு 9:55 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் டொயோட்டா வியோஸ் ரக காரை ஓட்டி வந்த அந்த இளைஞர் சிவப்பு விளக்கு சிக்னலில் நிற்காமல் முன்னால் இருந்த வாகனங்கள் மீது மோதியது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த விபத்தில் அனைத்து வாகனங்களும் பலத்த சேதமடைந்த போதிலும் யாருக்கும் பலத்த காயம் ஏற்படவில்லை என சீபு மாவட்ட தற்காலிக போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் போனிபேஸ் பாஜாய் தெரிவித்துள்ளார். பிடிப்பட்ட இளைஞரிடம் நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அவர் மீது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதற்காக 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.